ஹலோ மீட் மிஸ்டர் மிதுன். நான் தான் இந்த பாட்காஸ்ட்டில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிங்கிள்ஸ் பெர்ஸ்பெக்டிவான லவ்வர்ஸ் டே அதை பற்றி நான் சொல்ல போகிறேன். நான் ஃபஸ்ட்டு என்ன யோசித்தேன் அப்படின்னா, பாட்காஸ்ட் பேசுகிறதுக்கு முன்னாடி சரி இன்றைக்கி என்ன பேசலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஏதாச்சும் ஹிலேரியஸான சம்பவங்கள் பேசலாமா அப்படின்னு யோசித்தேன். பட் February 14 நாளைக்கு லவ்வர்ஸ் டே வரனால இன்றைக்கி சில விஷயங்கள் நான் பார்க்க முடிஞ்சுது ஜென்ரலாக. சரி அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்னு யோசித்தேன். சரி என்ன ஹெட்டிங் வைக்கலாம், பாட்காஸ்ட் இதை பேசி முடித்தோம்னா என்ன ஹெட்டிங் வைக்கலாம் அப்படின்னு யோசித்தேன். சிங்கிள்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் ஆன் லவ்வர்ஸ் டே அப்படின்னு ஒன்று வைக்கலாமா அப்படின்னு யோசித்தேன். சரி அப்போ அதையே நம்ம பேசிடுவோம். இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த இன்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்ட்டு சொல்கிறத தாண்டி ஒரு சிங்கிளாக இருக்கும்போது இந்த லவ்வர்ஸ் டே எப்படிலாம் அவங்க பார்க்குறாங்க, அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத என்னோடய பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து என்னோடய புரிதலை உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்காஸ்ட்டு. ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஹெட்செட்லாம் போட்டுட்டு ஜாலியாக அந்த பாட்காஸ்ட் கேளுங்க. ரெகுலராக டெய்லியும் சாட்டர்டே சண்டே மட்டும் இல்லாமல் வீக்லி ஒரு 5 days வந்து ஈவினிங் 7:30க்கு பாட்காஸ்ட் ரெகுலராக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இப்போ ரீசெண்டாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அது எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கு. ஸோ இனிமேல் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாகவே சொல்லலாம். அதனால் 7:30க்கு வீக் டேஸ் ஃபுல்லாக பாட்காஸ்ட் வரும் அப்படின்னு நம்புகிறேன். சரி ஓகே, சிங்கிள்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் ஆன் லவ்வர்ஸ் டே. லவ்வர்ஸ் கிடையாது, இந்த லவ்வர்ஸ் டேன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குல்ல. ஜென்ரலாகவே இந்த டேலாம் ஏன் கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளே ஒரு கொஸ்டின் மார்க் உண்டு. பட் இட்ஸ் ஓகே, ஏதோ ஒரு ரெப்ரசன்டேஷனை ரெப்ரசன்ட் பண்ணுறக்கு அந்த ஒரு டே கொண்டாடி அதில் ஒரு 4 பேர்த்த விஷ் பண்ண வைக்கிறது தான் ஹியூமன்ஸை. எப்படியும் டெய்லியும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களோட மதிப்பு உங்களுக்கு தெரிய போகிறது கிடையாது. அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் டே எடுத்து கொண்டாடணும் அப்படின்னா அன்னைக்காச்சும் அந்த விஷயத்தை க்ளோரிஃபை பண்ணி ஏதாச்சும் எஃபர்ட் போட்டு என்னத்தையாவது ஹியூமனாக பண்ணுவீங்கள்ல, அதுக்காக தான் இந்த டேலாம் கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பட் எனக்கு பெருசாக இந்த டேலாம் உடன்பாடு கிடையாது. பர்த்டேலேயே எனக்கு உடன்பாடு கிடையாது, நான் பிறந்ததுலேயே எனக்கு உடன்பாடு கிடையாது. எல்லாம் சரி ஓகே, இட் இஸ் மென்ட் டு பினா இட் இஸ் மென்ட் டு பி. என்ன பண்ணுறது, போக வேண்டியதான் ஜாலியாக. எதை எடுத்தாலும் சீரியஸாக தான் இருக்குது. நம்ம ஜாலியான பெர்ஸ்பெக்டிவில் பார்த்துட்டு போக வேண்டியது தான். வாழ்க்கை போட்டு தூக்கி போட்டு சாத்து ராயா அப்படின்னு அந்த மாதிரி தான். சரி இப்போது இந்த மதர்ஸ் டேவும் அப்படி தான். நான் சில மீம்ஸ்லாம் பார்ப்பேன், அது உண்மையும் கூட. எனக்கு அதில் உடன்பாடே கிடையாது. நான் இது வரைக்கும் ஒரு டைம் கூட மதர்ஸ் டேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணி, இல்லை எங்கள் அம்மா கால் பண்ணாங்கன்னா பேசும்போது விஷ் பண்ணியிருக்கேன். இல்லை ஃபேமிலி குரூப் ஒன்று இருக்கும், அதில் விஷ் பண்ணிவிட்டு அவ்வளோதான். அது ரொம்ப க்ளோரிஃபை பண்ணி ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் வச்சு ஹாப்பி மதர்ஸ் டே, ஐம் லக்கி டு ஹேவ் அ மதர் லைக் யூ, இது இப்படியா அது அப்படியா, இதுதான் அதுவா அதுதான் இதுவா இதனால தான் அதுவா, அது பண்ணுறது இதிலெல்லாம் எனக்கு பெரிய உடன்பாடு கிடையாது. நான் எதில் நம்புகிறேன் அப்படின்னா, இந்த மதர்ஸ் டே அன்றைக்கி மட்டும் மதரை க்ளோரிஃபை பண்ணாமல் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் ரெகுலராக நம்ம அவங்க கூட இருக்கும்போது நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அந்த டவுன்ஸ்லேயும் ஒரு அம்மாங்கிற ஸ்தானத்தில் அவங்க அம்மாவாக வச்சு பார்த்து அவங்கள வந்து நம்ம மதிப்போட மரியாதையோட அதே அன்போடு ட்ரீட் பண்ணுறோம்ல. அந்த டவுன்ஸ் இருக்கும்போதும் அம்மா அவங்கள திட்டாங்க, நீங்கள் பண்ணாத தப்புக்கு கோச்சுக்கிட்டாங்க, இல்லை ஏதாச்சும் அவங்களுக்கு மூட் ஸ்விங்ஸ் இருக்குது. நமக்கு சின்ன வயசில் தெரியாது. சின்ன வயசில் நானும் எங்கள் அம்மா கிட்டலாம் சரிக்கு சமமாக நிற்பேன். சண்டையா இப்போ என்ன எதுக்கு என்ன ஆச்சா போச்சான்னு சொல்லிட்டு நானும் எனக்கு ஒன்றும் சாப்பாடெலாம் ஒன்றும் வேண்டாம், கோவத்தை கொண்டு போய் சாப்பாடில் காட்டுறது. நான் குழந்தையாக இருக்கும்போது அது பண்ணேன், தெரியாமல் பண்ணிட்டேன், கற்றுக்கிட்டேன், அதுக்கப்புறம் பண்ணுறது கிடையாது. சொல்கிறேன், நம்மள நிறைய பேர் பண்ணியிருப்போம். நம்ம அம்மா கிட்ட தான் வந்து உரிமையாக கோச்சிப்போம், அப்பாவை பார்த்தா ஒரு பயம் வரும். ஸோ அதுதான் பேரண்டிங்கோட அழகே. அந்த ஒரு ஸ்ட்ரிக்டாக இப்படி இருக்கணும் அப்படின்ட்டு அந்த குழந்தைய வழி நடத்துறதுக்கும் ஒருத்தர் இருக்கணும். கொஞ்சம் ஈஸாக லெஷராக கொஞ்சம் அன்பு பாசம் இதெல்லாம் சொல்லி கொடுக்குறக்கு ஒரு ஃபீல் குட்டாக ஒரு பர்சன் இருக்கணும். அதனால தான் பெண், அதனால தான் ஆண், அதனால தான் 2 பேரும் சேர்ந்து குடும்பம். அந்த குடும்பத்தில் பிறக்கிற குட்டியை பேரண்டிங் பண்ணுறேன்னு ஒரு டேர்ம் இருக்குது. இதெல்லாமே எக்ஸிஸ்டன்ஸ் ஆகிறதுக்கு காரணம் இதுதான் போல். இல்லாட்டி கடவுள் ஒரே இனமாக இப்போ வெறும் ஹியூமன்ஸுங்கிற மாதிரி வெறும் மென்னை மட்டும் படைச்சிட்டு போயிருக்கலாம், இல்லை வெறும் விமன் மட்டும் படைச்சிட்டு போயிருந்துருக்கலாம். எல்லாத்துக்கும் ஒரு கேல்குலேஷன்ஸ் இருக்குது போல். இந்த இயற்கை பாருங்கள் எவ்வளோ. எங்கள் அப்பா சொல்லுவார், அடுத்தடுத்த நிமிடங்களில் 1000 அற்புதங்களை புதைத்து வைத்திருக்கும் இந்த பிரபஞ்சம் அப்படிம்பாரு. ஸோ ஒரு ஹோப்போடு போய்கிட்டே அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பார். பட் சொல்கிறேன் எதுக்கு நான் இப்போ இது வழக்கம் போலையா. ஸோ இந்த மதர்ஸ் டே ரெப்ரசன்டேஷன்லாம் இதுக்கு தான். அப்போ அந்த லவ்வர்ஸ் டேவும் அதுக்கு தான். இப்போது எனக்கு அம்மா இருக்காங்க, அதனால் மதர்ஸ் டே பற்றி என்னால் ரிலேட் பண்ணி பேச முடியுது. எனக்கு லவ்வர் இல்லை, அதனால் என்னால் ரிலேட் பண்ணி பேச முடியல. இப்போ வரைக்கும் நான் அதை ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா, என் இன்ஸ்டாகிராம் டிஎம்லேயும் சரி, என்னை பார்க்குறவங்களும் சரி, லவ் பண்ணலையா, நீ லவ் பண்ணலையா, இல்லை என்னை பார்த்தா எப்படி இருக்குது, பண்ணக்கூடாதுன்னு இல்லை, ஆனால் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதுவும் இல்லை. ப்ராக்டிக்கலாக சில அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்குது, எனக்கு சில லெஷர்ஸ் இருக்குது. நான் கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கேன். எனக்கு அந்த கம்ஃபர்ட் ஜோன் பிடிச்சிருக்கு. அதை இப்போதைக்கு உடைக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா அந்த கம்ஃபர்ட் ஜோன் கூட சேர்ந்து சில இன்செக்யூரிட்டிஸ் இருக்குது. முதல்ல அந்த இன்செக்யூரிட்டிலாம் அட்ரஸ் பண்ணால் தான் எனக்கு என் மேலே கான்ஃபிடென்ஸ் வரும். எனக்கு என் மேலே கான்ஃபிடென்ஸ் வந்தால் தான் என்னை நம்பி ஒரு பீஸ் வருது. அப்படிங்கிற பட்சத்தில் சரி அதையும் வச்சு பார்த்துடலாம், தட்டி தூக்கிடலாம். சொல்கிறேன்,
எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த கான்ஃபிடன்ஸ் பேசிக்காவாச்சும் வரணும். அது வந்தால் தான் எனக்கு மனசு சோல் எல்லாமே ரிலாக்ஸ் ஆகும். அந்த ரிலாக்ஸ் ஆகிற டைமில் தான் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும் லவ்வை. இல்லாட்டி லவ்வுங்கிற பேரில் இந்த சொசைட்டி போடுற ப்ரெஷரில் நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், நானும் தான் லவ் பண்ணுறேன், யாரெல்லாம் அப்பா அப்படி தெரியுமா இப்படி தெரியுமான்னு சொல்லிட்டு நான் இருக்கிற டைம் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இப்போ எல்லாத்துக்கும் பர்மிஷன் வாங்கிக்கிட்டு அங்கேயும் கொஞ்சம் அது நடக்கணும். அதெல்லாம் கொஞ்சம் ஃப்ளோவில் விட்டாச்சு. நானாக ஒரு முனைப்பெடுத்து போகிறதில்ல அப்படிங்கிற அவ்வளோதான். சில விஷயங்கள் நம்மளை நாடி வரும், நிறைய விஷயங்கள் வருது இல்லைன்னு சொல்லலை. பட் நமக்கு தெரியும் சில விஷயங்கள் தான். அது எப்படி சொல்கிறது எனக்கு தெரில. அது ஒரு இன்ட்யூஷனல் ட்ரைவ்னு சொல்லலாம். இல்லை இந்த யூனிவர்ஸை வந்து நம்ம ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னா அதுவாக கொண்டு போய் ஒரு இடத்துல நிப்பாட்டும். அவள் தான் இதுதான் உனக்கு வச்சு வாழ்கிறதுனா வாழு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுச்சுவேஷன் வரும். அதை அப்போ பார்த்துக்கலாம். எனக்கு அந்த ஒரு எல்லா வயசில் இருக்கிற மாதிரி எல்லாத்துக்கும் இருக்கிற மாதிரி எனக்கும் அந்த அர்ஜி இருக்கும். பட் அதை தாண்டி நான் நிறையா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், நிறையா இன்செக்யூரிட்டிஸ், நிறையா பொறுப்புகள், புடலாங்காய்கள் எல்லாமே இருக்குது. அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஏதோ ஜாலியாக போய்கிட்டு இருக்கேன் நான் பாட்டுன்னு. ஜாலியாக இல்லை, சொல்கிறதுக்கு அப்படி சொல்கிறேன். இப்போ எதுக்கு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன்? ஸோ இன்றைக்கி நான் என்ன உங்ககிட்ட ஆக்சுவலாக சொல்லணும்னு நினச்சேன். இன்றைக்கி என்ன சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா, நான் ஜிம்முக்கு போனேன். லவ் ஃபெயிலியர் ஆகுதுன்னு தானே ஜிம்முக்கே போகிறாங்க. ஜிம்மில் வந்து ஹார்ட்டின் போட்டு பலூன்லாம் ஒட்டி காதல் பாடல்கள் போட்டு லவ்வர்ஸ் டே கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்களே, ஏன் இப்படி தோத்துக்கிட்டே இருக்கடியா தூ அப்படின்னு சொல்லிட்டு என் ஜிம்மோட மிரரில் என் மூஞ்சியை பார்த்து நானே துப்பிக்கிற மாதிரி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அங்கேயுமா காதல் காதல் காதல், எல்லா இடத்துலையும் காதல், கருமந்திர காதல் அப்படின்ட்டு இந்த யாரோ ஒரு பேச்சாளர் பேசுவார்ல, அந்த மாதிரி டென்ஷன் ஆயிடுச்சு இன்றைக்கெலாம் எனக்கு. பட் அதுதான் ப்ரீ ஒர்க் அவுட் மாதிரி செயல்பட்டுச்சுன்னு வைங்க. இது இருக்கிற அதாவது நம்ம ஒரு விஷயத்துக்கு பின்னாடி ஓடுறதை விட்டுப்புட்டு நம்ம பின்னாடி சில விஷயங்கள் வரணுன்ட்டு நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம மேலே கான்சென்ட்ரேட் பண்ணோம். அதுக்கு தான் இந்த ஜிம்முக்கெலாம் போகிறதே. அங்கேயும் வந்துருச்சு இந்த காதல் அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் ஆயிடுச்சு இன்றைக்கி எனக்குலாம் ஜிம்மில். அதில் காதல் பாடல்கள் மேலே மேசப் யுவன் மேசப் வேறெல்லாம் போடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த பாட்டெலாம் ஓடுச்சு, வசீகரா என் நெஞ்சி நிற்க உன் பொன்மடியில், எப்படி தம்பிள்ஸ் தூக்குறது இப்படியா, ஏங்கினால் போதும் அதே கணம், இப்படியா ஒர்க் அவுட் பண்ண முடியும்? என்னத்தையாவது கொஞ்சம் ஃபயராக போட்டால் இது பத்திக்குச்சு ஒரு ராட்சசத்தேரி அப்படிலாம் போட்டால் ஒர்க் அவுட் பண்ணும்போது ஒரு அட்ரிலின் பம்ப் இருக்கும். நம்மளுக்கே ஒரு 2 செட்டு எக்ஸ்ட்ரா போடலான்னு தோணும். அதை விட்டுட்டு மேலே பாடுது, எனக்கென இருப்பது ஒரு மனசு, அதை உனக்கென தருவது சுகம் எனக்கு. ஐயோ பழசெல்லாம் கிளறி விட்றானே அப்படின்ட்டு அதுதான் சொன்னேன். ஒரு பக்கம் ப்ரீ ஒர்க் அவுட் மாதிரி அது இதாகிடுச்சு. எந்தெந்த இடங்கள்லாம் நம்ம இன்சல்ட் பண்ணப்பட்டோம் அப்படின்னு யோசித்தோம்னா அது ஒரு அட்ரிலின் பம்ப் கொடுக்கும். அந்த மாதிரி சொல்கிறேன். இந்த ஜிம்முக்கு போனால் அந்த ஹார்ட்டின்லாம் ஒட்டி இன்ஸ்டாகிராமில் ஏதாச்சும் ரீல்ஸ் கூட போட்டிருக்கேன். இன்ஸ்டாகிராம் ஐடி இங்கே எங்கேயாச்சும் இருக்கும், அதை கூட நீங்கள் பாருங்கள். அதுலேயும் கொஞ்சம் கான்டென்ட்லாம் போட்டுட்டு தான் இருக்கேன். ஸோ இன்றைக்கி அந்த ரீல்ஸ் கூட போட்டேன், அதனால தான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். இந்த ஜிம் லவ் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி லவ்வர்ஸ் இன் ஜிம் அப்படின்னு ஆயிடுச்சு. கப்புள்ஸு எல்லாம் மீறி போகிறீங்கடா, காற்று நுழையாத இடத்துல கூட இந்த மீடியா பர்சன்ஸ் நுழைஞ்சிருவாங்கன்னு சொல்கிற மாதிரி ஆள் இல்லாத இடத்துல எல்லாம் நுழைஞ்சிடுறது இந்த கப்புள்ஸு. இதை வச்சு இன்னொரு சம்பவம் ஒன்று சொல்லணும் அப்படின்ட்டு இந்த பாட்காஸ்ட் யோசித்தது தான். நான் வந்து இந்த காலேஜ் படிக்கும்போது சும்மா வண்டலூர் ஜூ போயிடுவோம். அது பக்கத்தில் கொஞ்சம் ஒரு கொஞ்சம் அங்கே தான் படித்தேன் அந்த ஏரியாவில். வண்டலூர் ஜூக்கு போயிடுவோம் அடிக்கடி. இந்த காலேஜ் கிளாஸ்லாம் பங்க் அடிச்சுட்டு, இந்த என்னமோ சொல்லுவாங்களே பங்க் கிளாஸா, ஐயோ இல்லை இந்த மக்கு பசங்களெல்லாம் வந்து காலேஜ் ஆரம்பிக்கிறதுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடியே கூப்பிட்டு கிளாஸஸ்லாம் வச்சு கொஞ்சம் ட்ரைனிங் கொடுப்பாங்க. அந்த கிளாஸில் நானும் இருந்தேன். சொல்கிறேன், ஐயோ அந்த கிளாஸ் பேர் என்னமோ ஒன்று, அச்சோ டக்குன்னு மறந்துட்டேன். அந்த மாதிரி நிறைய மக்கு பசங்கள்லாம் நானும் ஒருத்தன். அதுலேயும் எப்படி ஃபஸ்ட் இயரில் இத்தனைக்கும் காலேஜ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த 2 மாதத்தில் அந்த கிளாஸ்லேயே பங்க் அடிச்சுட்டு போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வண்டலூர் ஜூலாம் போயிடுது. ஒரு நாள் ஏர்லி மார்னிங் போயிட்டோம், ரொம்ப ஏர்லி மார்னிங்கு. இத்தனைக்கும் அந்த அனிமல்ஸ்க்குலாம் ஃபீடிங் டைமு. அப்போ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, இந்த crocodile அந்த பக்கம்லாம் போகும்போது அங்கே இருக்க அந்த ஒர்க் பண்ணுற அண்ணா எங்ககிட்ட பேசிக்கிட்டு திடீர்னு உள்ளுக்குள்ளே ஜம்ப் பண்ணிட்டாரு. யோ என்னையா தற்கொலை பண்ணுற, அது கடைசியாக என்கிட்ட தான் பேசுவியா, நான் போனதுக்கப்புறமாச்சும் பண்ணியா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இல்லை தம்பி ஃபீட் பண்ணுற போகிறேன் நான் அப்படின்னாரு. அப்புறம் நாங்கள் ரொம்ப பக்கத்துலேயே இருந்து crocodile ஃபீட்லாம் பண்ணார். அதெல்லாம் நாங்கள் பார்த்தோம், எனக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்குது. இன்னொரு டைம் வந்து என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு 2 பேர் வராங்கன்ட்டு என் ஃப்ரெண்டு என்னையும் கூட்டிகிட்டு போயிட்டான். அந்த 2 ஃப்ரெண்டு வந்து பொண்ணுங்க, சரியா. இந்த பக்கம் நான், காலிது, அப்சல் 3 பேர் என்னையும் கூப்பிட்டு போயிட்டானுங்க. நானும் வண்டலூர், நான் வந்து என்னடா பண்ண போகிறேன், வேணாண்டா நீங்கள் போங்கடா. அவங்க அப்சலும் காலிதும் வந்து ஒரே ஊர்.
ஸோ காலிது தான் அந்த 2 பொண்ணுங்க வந்து இன்வைட் பண்ணாங்க. அதாவது மீட் பண்ணலாம்டா, எங்கடா சென்னையில் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அஃப்சல் வந்து ஐயோ காலிதுக்கு வேறு மேரேஜ் ஆயிடுச்சு, இந்த பாட்காஸ்ட் ஒரு வேளை இது பார்த்தானா குடும்பத்தில் பிரச்சனை வருமோ, அவ்வளோ சீன் இல்லை சொல்கிறேன். அப்புறம் அந்த அஃப்சல் வந்து அவராக வந்து சொருகினார் நடுவில், ஏய் நானும் வரேன், ஏய் எனக்கும் தெரியும் நானும் அதே ஊர் தான். அப்படியே உனைய கூப்பிட்டாங்களா? இல்லை. அப்புறம் எதுக்கு வர நீ? உனக்குன்னு ஒரு மானம் இருக்குதா இல்லையா? காலிதாச்சும் உன்னை கூப்பிட்டானா? இல்லை. அப்புறம் ஏன்டா வர? பொண்ணுங்க மச்சான், நம்ம அப்படி தான்டா வரணும். சே, அப்போயே அஃப்சலுக்கு இருந்த மைண்ட் செட் எனக்கு இருந்திருக்கலாம். வாழ்க்கையை கொஞ்சமாச்சும் என்ஜாய் பண்ணிட்டு சரி அதை விடுங்க. சொல்கிறேன், நாங்கள் 3 பேரும் போனோம் சரியா. போயிட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். நான்லாம் வந்து ஹேய்ங்க அவ்வளோதான். அதுக்கு அப்புறம் சும்மா நார்மலாக என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசுவாங்க, அப்பப்போ நம்மளும் ஏதாச்சும் காமெடி, அவ்வளோதான். ரொம்ப தான் அப்படியே எடுத்தோடனே. அப்போல்லாம் நல்ல எக்ஸ்ட்ரோவர்ட், நான் பயங்கரமான எக்ஸ்ட்ரோவர்ட். பட் இருந்தாலும் ஒரு கூச்சம் தயக்கலாம் எனக்கு இருக்கும், பயங்கரமாகவே இருக்கும். இப்போயுமே நேரில் பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம் அதை ஈஸியாக. சொல்கிறேன், நான் உட்காந்துட்ருக்கேன், இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு பக்கத்தில் காலிது அவங்க பேசிக்கிட்டு இருக்கான், இந்த பக்கம் அஃப்சல் உட்காந்துருக்கான். அவனும் அப்பப்போ நடுவில் சொருகி ஏதோ ஜோக்கு ஏதோ சொருகிட்டு இருந்தான், பேசுகிறான் அப்படிங்கிற பேரில். நானும் அஃப்சல் இப்படி உட்காந்துருக்கோம். டக்குன்னு அஃப்சல் என்னை இப்படி கூப்பிட்டு அங்கே பார் அப்படின்னு, அங்கே பார் அப்படிங்கிறான். என்னடா அங்கே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். பின்னாடி ஒரு லவ்வர்ஸு, இன்னும் இந்த ஷோ நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஆப்போசிட்டில் 2 பொண்ணுங்க வேறு. அதுவே எனக்கு சங்கடமாக இருந்துச்சு. அவங்களுக்கு பின்னாடி அந்த லவ்வர்ஸ் பண்ணுறத நானும் அஃப்சலும் பார்த்து தர்ம சங்கடமாக போயிடுச்சு. இவ்வளோ வேறு திரும்பிட்டாளுங்க, நான் என்ன பண்ணுறது? நம்ம மூஞ்சில் இருந்து ரியாக்ஷன் காமிச்சிடக்கூடாது. அங்கேயும் பார்க்காம இருக்க முடியல, பார்க்கவும் முடியல. நானும் அஃப்சலும் ஜாலியாக இருந்துச்சு. அப்புறம் அவளுக்கு கிளம்பி போனதுக்கப்புறம் காலிதையும் கூப்பிட்டு காமிச்சோம், அங்கேயே பார் அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா பண்ணுறீங்க நீங்கள் வண்டலூர் சூழ? ஐயோ பயங்கர டேஞ்சர் போல் இருக்குது நீங்களாம், அனிமல்ஸை விட. அது ஓகே தான், கலவை காமம் ஊடல் இதெல்லாம் இல்லாத காதல் இருக்க முடியாது தான். ஆனால் சில விஷயங்கள்லாம் எக்ஸ்ட்ரா ஃபாஸ்ட்டாக போனோம் அப்படின்னா வாழ்க்கையும் எக்ஸ்ட்ரா ஃபாஸ்ட்டாக பிரச்சனையில் மாட்டிக்கும். சில விஷயங்கள் கொஞ்சம் ஃப்ளோவில் விட்டு அதுவாக நடக்கணும், அவ்வளோதான். பேலன்ஸ் தான். இன்றைக்கெலாம் லவ்வுங்கிற பேரில் லஸ்ட்டுக்காக ட்ரிவனாக நிறைய பேர் இருக்காங்க. எல்லாத்தையும் சொல்லலை, பட் ஆக்சுவலாக இதுதான் உண்மை. அது ஏன்டா லவ்வுங்கிற பேரில் பண்ணணும்? அட்லீஸ்ட்டு அதுதான் இந்த சொசைட்டியை பொறுத்த வரைக்கும். ஒருத்தன் ஓப்பனாக இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், இவர் எனக்கு இது வேணும், இதுதான் மேட்ரு. இல்லை ஒரு பொண்ணு எனக்கு இதான் வேணும், இதுதான் அப்படிங்கிறவங்கள நம்ம ஜட்ஜ் பண்ணிடுவோம். ஆனால் இந்த லவ்வுங்கிற பேரில் ஒருத்தங்க ஃபீலிங்ஸ் கூட விளையாண்டு அவனுங்களுக்கு தேவையானதோ இல்லை அவளுங்களுக்கு தேவையானதோ யூஸ் பண்ணதுக்கப்புறம் காகிதம் குப்பையை தூக்கி போடுற மாதிரி குப்பை தொட்டியில் தூக்கி போட்டதுக்கப்புறம் அதை நம்ம நார்மலைஸ் பண்ணிடுறோம். லவ்வுங்கிற பேரில் இப்படி பண்ணுறதுலாம் வந்து தட் இஸ் அ சீப் ஆக்ட். எனக்குலாம் அதுக்கு உள்ளபடி இருந்துட்டு போயிடணும். அது எவ்வளோ பெட்டர் பெஸ்ட் இல்லை சொல்கிறேன் நான். என்னமோ என்ன கருமமோ மேக்ஸிமம் வந்து இதில் இந்த ஒரு பீஸ் சொல்கிறேன், ஏதோ ஒரு பீஸ் பொண்ணோ பையனோ உண்மைன்னு நம்பி அதுக்குள்ளே இன்வால்வ் ஆயிடுவாங்க. ஆப்போசிட் இருக்க பீஸ் எதுக்கு அவங்கள யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு கடைசியில் தான் தெரியும். கடைசியில் தெரிஞ்சதுக்கப்புறம் ஆப்போசிட் ஜெண்டரையே டோட்டலாக ப்ளேம் பண்ணுறது. இந்த பசங்களே இப்படி தான், பசங்க இதுக்கு தாண்டி என்ன யூஸ் பண்ண, உனக்கு என்ன தெரியாதா? வேக்கானம் இல்லையா? விவரம் இல்லையா? யாரை லவ் பண்ணும் என்ன ஏதுங்கிறது உன் கண்ணை திறந்து நீ லவ் பண்ணு, கண்டதையும் திறந்து. எனக்கெல்லாம் பேச விட்டால் உணர்ச்சி வசம் பொங்கி டென்ஷன் ஆகி பேச ஆரம்பிச்சிருவேன் நான். ஏன்னா சொல்கிறேன் இந்த டாபிக்னாலே இவ்வளோ இருக்குது. அப்புறம் நம்ம மட்டும் என்னத்தை போய் லவ் பண்ணால் மேரேஜ் பண்ணணும், இல்லை அதுக்கான பாசிபிலிட்டிஸ் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிடணும். இப்படிங்கிறக்குள்ளே பிரேக்கப் பண்ணிட்டு போகிறக்கு இன்னத்துக்குடா லவ்? அட்லீஸ்ட் அந்த பாசிபிலிட்டிஸ் ட்ரை பண்ணுறீங்க, சேர முடியல அப்படின்னா இந்த ஒரு இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்த்த மாதிரி தான். கர்மாயிக் பார்ட்னருக்கும் இந்த சோல்மேட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோ பேசியிருந்தார். அந்த ரீல்ஸை எனக்கு அனுப்பி இதை பற்றி உங்கள் கருத்தெல்லாம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு யாரோ சொல்லியிருந்தீங்க. நல்ல ஐடியா, நம்ம பேசலாம் இதை பற்றி எலாபரேட்டடா. இல்லை வேண்டாம், இதிலேயே பேசி முடிச்சிடலாம். ஒன்றும் இல்லை, ஆக்சுவலாக அந்த ரீல்ஸ் உண்மை தான். சில பேர் உங்கள் லைஃப்பில் வருவாங்க சில லெசன்ஸ் கற்றுக் கொடுக்குறக்கு. ஆனால் அவங்க உங்கள் லைஃப்பில் வர்றதுமே இட் ஹேஸ் டு ஹேப்பன். நம்ம டெஸ்பரேட்டாக இருந்து போய் ஒரு இடத்துல ஒருத்தனை கொக்கி போட்டு இழுத்து அவங்ககிட்ட ஏமாந்துட்டு வரக்கூடாது. இது வந்து 2 ஜெண்டருக்கும் சொல்கிறேன். கொக்கி போட்டு இழுத்து ஒருத்திக்கிட்ட போய் நம்ம ஏமாந்துட்டு வரக்கூடாது. ஒரு ஃப்ளோவில் போவோம், நம்ம சில பேர்த்த மீட் பண்ணுவோம், சில பேர்த்துக்கிட்ட தான் நம்மளுக்கு பேச தோணும், அவங்கக்கிட்ட தான் நம்மளுக்கு க்ளோஸ் ஆக தோணும். நமக்கே தெரியாமல் ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் அவங்களுக்கும் நம்ம மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரலாம். அது ஒரு கட்டத்தில் லவ்வாக மாறலாம். அது நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். அந்த பேச்சுவார்த்தைகள்லாம் பேசும்போது இந்த கொக்கி போட்டெலாம் பார்ப்பாங்கல்ல. நான் ஒரு ரீல்ஸில் கூட சொல்லியிருப்பேன், உங்கள் கல்யாணத்துக்குலாம் என்னை கூப்பிடுவீங்களா, நீங்கள் இல்லாமல் எப்படி கல்யாணம் நடக்கும் அப்படின்னு இந்த மறைமுகமாக கன்வே பண்ண. அதெல்லாம் ஒரு மாதிரி க்யூட்டாக தான் இருக்கும். ஒத்துக்கிறேன், இல்லைங்களா சொல்கிறேன். என்னடா இதை பிளாங்க் அவுட் ஆயிடுச்சு.
ஸோ அந்த கர்மாயிக் பார்ட்னர் மாதிரி சில பேர் லைஃப்பில் வருவாங்க. பட் நம்ம என்னதான் ஹோல்ட் ஆன் பண்ணாலும், மேரேஜ்க்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் நம்ம ட்ரை பண்ணாலும் அது நடக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் அது ஒரு பெரிய ஒரு லாஸ் தான். அது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும், நிறைய கோத்ரூ பண்ண வேண்டியதாக இருக்கும். அண்டு ஏஜ் வைஸ் உங்களுக்கு லவ் ஃபெயிலியர் வந்து டிஃப்ரென்ஸ் ஆகும். நான் இதை பற்றி கண்டிப்பாக ஒரு பாட்காஸ்ட்டில் அட்ரஸ் பண்ணணும். ஒரு 22 வயசு 25 வயசில் 24 25 வயசில் லவ் ஃபெயிலியர் ஆகிறக்கும், ஒரு 25க்கு மேலே இருக்கக்கூடிய ஏஜில் ஒரு 28 அந்த 30s அந்த டைமில் லவ் ஃபெயிலியர் ஆகிறக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. லவ் ஃபெயிலியர் என்னடா வித்தியாசம், அந்த டவுட் வருது தானே. ஆனால் ட்ரஸ்ட் மீ, நிறைய வித்தியாசம் இருக்குது. அதை நான் வேறு ஒரு பாட்காஸ்ட்டில் அட்ரஸ் பண்ணுறேன். எனக்கு ஞாபகம் மட்டும் படுத்துங்க. ஏதாச்சும் கமெண்ட்டில் அங்கங்கே போட்டுனே இருங்க, என் கண்ணில் ஏதாச்சும் படும். ஆனால் நம்ம இது பேசணும்னு சொன்னோம்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நான் இதுக்கு சொல்லிக்கிட்டேன். அவ்வளோதாங்க. இந்த லவ்வர்ஸ் டே பற்றி, இந்த லவ்வர்ஸ் சுற்றி இந்த ஸ்விக்கி ஓப்பன் பண்ணால் அவனும் இது தான் பண்ணுறான். இந்த கர்மாயிக் பார்ட்னர் இந்த இது முடிச்சிட முதல்ல. ஸோ சில பேர் லைஃப்பில் வருவாங்க, சில லெசன்ஸ் கற்றுக் கொடுப்பாங்க. நம்ம கர்மா அவங்க மூலமாக கழியும், அவங்களோட கர்மா நம்ம மூலமாக கழியும். அது உண்மை தான் ஆக்சுவலாக. ஏன்னா லவ்வுங்கும் போதே இப்போ மேரேஜுங்கிறது ஒரு சொசைட்டி கொடுக்குற ஒரு அக்ரிமெண்ட் டு ரெண்டு சோலுக்கு சொசைட்டி ஃபார்ம் பண்ணி வச்சுருக்க ஒரு அக்ரிமெண்ட். ஆனால் அந்த ரெண்டு சோல் இந்த லவ் பண்ணும்போது இணைஞ்சிட்டாங்க அப்படின்னாலே அது அவள் தான் சோல் கனெக்ஷன் தான் இங்கே மேட்டர்ஸ் ஆக்சுவலாக. அப்பயுமே நம்ம அந்த சோலாக கனெக்டடாக இருந்து ஒரு ஃபேமிலியாக தான் இயங்குவோம். இந்த சண்டை கிண்டை முன்ன பின்ன இருக்கிறது, நான் சொன்ன மாதிரி காமம் காதல் ஊடல் லொட்டு லொஸ்க்கு எல்லாமே அடங்கி அது ஒரு மாதிரி தான் இருக்கும். அது டக்குன்னு பிரிஞ்சு போகுது அப்படிங்கும்போது நமக்கு பெரிய கர்மா ஏதோ கழியுது. அதுதான் ஆக்சுவலாக உண்மையும் கூட. நான் எப்படி எந்த ஆங்கிளில் யோசிச்சு பார்த்தாலும் இதுதான் ப்ராபபிலிட்டி நிறையா எனக்கும் தோணுது. உண்மை தான், இது கரெக்டு தான் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு சில விஷயங்கள் நடக்கும். லைஃப் வந்து கண்டிப்பாக மூவ் ஆன் ஆகும். நம்ம வந்து அந்த டைமில் லைஃபே இல்லை போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நிறையா தோணும், நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் நம்மளுக்கு இருக்கும். ஆனால் லைஃபோட மேஜிக்கே அதுதான். ஒன்று இழக்கிற இடத்துல தான் ஒன்று நல்லதாக கிடைக்கும், இல்லை கிடைக்கிறத நம்ம நல்லதாக பயன்படுத்திக்கலாம். அவ்வளோதான் லைஃப். ஏதோ ஒன்று இழந்தால் தான் ஏதோ ஒன்று கிடைக்கும். இது வந்து ரொம்ப சிம்பிள் பேசிக்கான ஃபார்முலா இந்த இயற்கையை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த லவ் ஃபெயிலியர்லாம் ஆயிடுச்சுன்னா உட்காந்து ஊழுன்னு அழுதுகிட்டு இருக்காமல், இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷனுக்கு நான் சொல்ல தேவையில்லை, என்னை மாதிரி இருக்க பீஸுங்களுக்கு சொல்கிறேன். ஊழுன்னு அழுதுட்டு இருக்காமல் அடுத்து அங்கே போகிறதா இங்கே போகிறதான்னு தெரியாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உலகமே இருந்துருச்சுன்னு சுற்றிக்கிட்டு இருக்காமல், கொஞ்சம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸ், இந்த ஜிம்முக்கு போகிறீங்களா, ஒரு ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறீங்களா, அது மாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க ஆக்டிவிட்டீஸில் முன்ன பின்ன அப்படியே இருந்தீங்க அப்படின்னா எல்லாம் சில்லாயிரும். அது அப்படி தான். அவர் மறுபடியும் காலம் போக போக வேறு யாரையாச்சும் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும், வேறு ஏதாச்சும் நடக்கும், லைஃப் ஹேப்பனிங்காகவே இருக்கும். அதனால் லைஃப் மேலாம் டக்குன்னு ஹோப் போட வேண்டாம். இப்போ எதுக்கு லவ் ஃபெயிலியர் பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ ஓவராலாக இந்த லவ்வர்ஸ் டே பற்றி இதுதான். ஸ்விக்கி ஓப்பன் பண்ணுற நேற்று நான் ஆர்டர் போட போனது ரெடிமேட் சப்பாத்தி, ஒரு 1/4 கிலோ சிக்கன் பிரெஸ்ட்டு, அவ்வளோதான். அது ப்ரோட்டீன் இருக்குது அப்படிங்கிறதுக்காக இது ஆர்டர் பண்ணு, இந்த ரோஸ் ஆர்டர் பண்ணு, இந்த இன்வைட் கார்டு ஆர்டர் பண்ணு, இந்த கப்பிள்ஸ் டிஷர்ட் வாங்கிக்கோ. என்னடா பண்ணுறது, நான் வாங்கி ஆஃபர் கொடுக்குறேன், உனக்கு கூப்பன் கொடுக்குறேன், இதை வாங்கி யாருக்காச்சும் கொடு, யாரா இருக்கா, அதையும் நீயே செட் பண்ணி கொடுத்துட்டு பேசாமல் டென்ஷன் ஆக்குறீங்க ப்ரோ. டென்ஷன் ஆகுது எனக்கு சீரியஸாக. இதில் ரேப்பிடோவில் வேறு நோட்டிஃபிகேஷன், ஒய் நாட் ட்ரை எ லாங் ரைட் வித் யுவர் லவ்டு ஒன்ஸ். ஏய், ரேப்பிடோ ஓட்டுறவனே நான் கட்டி பிடிச்சி காதல் பண்ணிட்டு போக முடியும், இல்லையா ஆளை கூட்டு ட்ரிபிள்ஸ் போய் போலீஸ் கிட்ட மாட்டி 10,000 ஃபைன் உங்கள் அப்பா வந்து கட்டுவானாட்டு. எரிச்சல் ஆக்குறீங்கண்ணா, நீங்கள் எரிச்சல் ஆக்குறீங்கண்ணா சீரியஸாக. சிங்கிளாக இருக்கிறது இந்த லவ்வர்ஸ் டே வர்றது அந்த ஒரு வாரம் தாண்டது கொஞ்சம் கஷ்டம்தான் போல். படுத்து எடுத்துட்றானுங்க நம்மளை ஓட்டு. அப்புறம் இந்த ரோட்டில் போனால் அங்கே கெஞ்சு கூமுட்டைங்க சுற்றிட்டுங்க, அப்படியே கட்டி பிடிச்சி இறுக்கமாக உட்காந்து தான் போயிட்டுருக்கும். சரி ஓகே, இந்த கிரிஞ்சுங்கிறதெல்லாம் அவங்க ஆள் கூட பண்ணும்போது க்யூட்டாக தான் இருக்குது. என்ன ஒன்று பப்ளிக் கண்ணை கொஞ்சம் குத்தாமல் போகலாம். ஏன்னா என் கண்ணெலாம் கொஞ்சம் பவர்ஃபுல் ப்ரோ. நீ ஏதோ யதார்த்தமாக ஆளை கூட்டுன்னு கட்டி பிடிச்சி போயிட்டுருக்கேன்னு வச்சுக்கோ, இவனெல்லாம் அப்படின்னு நான் என் வண்டியை முறுக்குன்னு வச்சுக்கோ, நான் பார்த்த பார்வைக்கு ஏன் ஈவில் ஐஸ் ப்ரோ, என் ஐஸ்லாம் எங்கேயாச்சும் போய் சொருகிறாத, உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். பப்ளிக்கில் கொஞ்சம் டீசெண்டாக நடந்துக்கிறது சால சிறந்தது. இன்றைக்கெலாம் ஃபோட்டோ ஷூட்டுக்கிற பேர்லேயே 4 ரூம்குள்ளே பண்ண வேண்டியச்சு, 4 செவத்துக்குள்ளே பண்ண வேண்டியது ரூம் போட்டு லைட்டை போட்டு கேமரா வச்சு எடுக்கிறானுங்க. என்னமோ என்ன கருமமோ, ஏதோ எப்படியோ எங்கேயோ போகட்டும், நம்ம லைஃப்பை நம்ம நீட்டாக டீசெண்டாக முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் யோசித்து செயல்பட்டு ஹேண்டில் பண்ணுவோம். டாடா பை சொல்லிகள் வந்து நாங்கள் மீட் மிஸ் டாடா பை டாட்டா. இந்த பாட்காஸ்ட் முடித்த உடனே வந்து என் ஃப்ரெண்டு சொன்னேன்ல அந்த கவிதை பாட்காஸ்ட், அதையும் நான் இப்போ ரெக்கார்ட் பண்ண போகிறேன். ஸோ இதே டிஷர்ட்டில் தான் அதையும் நான் ரெக்கார்ட் பண்ண போகிறேன். அந்த கவிதை சுடுகாட்டில் உட்காந்து எழுதுனான்னு சொன்னோன்னே, அதை பற்றி நாங்கள் மகாமுனி படத்துக்கு போனோம். அங்கே ஒரு சம்பவம் நான் பண்ணேன், அதுவும் கொஞ்சம் சிரிப்பாக இருக்கும். அதெல்லாம் பற்றி அடுத்த பாட்காஸ்ட்டில் பேசுவோம். ஓகே,
நாளைக்கு லவ்வர்ஸ் டேவா? அப்போ நாளைக்கு அந்த பாட்காஸ்ட்டை ஸ்கெடியூல் பண்ண முடியாது. நாளைக்கு லவ்வர்ஸ் பாட்காஸ்ட், லவ்வை பற்றி பாட்காஸ்ட் ஸ்கெடியூல் பண்ணி ஒரு 2000 பேர் தான் உங்கள் சேனலை பார்க்குறாங்க கேட்குறாங்க. அப்படின்னா இந்த 2000 பேரில் ஒரு 200 பேர் ஏன்டா லவ் பண்ணுங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி நாளைக்கு பேசி என்னால் முடிஞ்ச பழி வாங்குறது அதுதான். நாளைக்கு பாட்காஸ்ட்டில் சந்திப்போம். ரெடியாக இருங்க டோலிஸ், ரெடியாக இருங்க பாய்ஸ். லவ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா டபுள் ரெடியாக இருங்க. நாளைக்கு சந்திப்போம். டாட்டா பாய். டாட்டா பாய்.